ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த தீபாவளிக்கு பைசன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது 55 கோடியை வந்து தாண்டி கலெக்ஷன் வந்து எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்து வெளியே வந்துருந்துச்சு. ஸோ இது ஒரு பக்கம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயமா வந்துருந்துச்சு. ஏன்னா நீங்கள் கருத்து வைஸும் சரி, படத்தோடைய மேக்கிங் வைஸும் சரி பார்த்தீங்க அப்படின்னா பைசன் வந்து எவ்வளோ குவாலிட்டியான ஒரு படம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் படம் பார்த்தவர்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி இந்த படத்துக்கு இப்போ வரைக்குமே வந்து ஒரு நல்ல விமர்சனங்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. உண்மையிலேயே நல்லா இருக்குது படம். இந்த படம் வந்து மேக்கிங் வைஸாக சூப்பராக இருக்குது, இல்லை வந்து கதை, இல்லை அவங்க பேசியிருக்க அரசியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், ஒரு பக்கம் இந்த படத்துக்கு வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விமர்சனங்கள் எல்லாமே வந்து இப்போ வரைக்குமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை பற்றின ஒரு கவரேஜை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வெறுமனே பைசன் படம் பற்றி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பேசலாம். முதல் விஷயம், இந்த பைசன் படத்துக்கு என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத வச்சு போயிடலாம். இப்போது என்ன பேச்சு வருது பரவலா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மாரி செல்வராஜ் படம்னாலே இப்படி தான், ஏன் வந்து இன்னும் இந்த ஜாதியை பற்றி படமே வந்து ஏன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஏன் அவர் வந்து இதே மாதிரியே படங்கள் வந்து ஏன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பைசனுக்கான ப்ரொமோஷன் இடங்களுக்கு போகும்போது மாரி செல்வராஜ்கிட்டே இந்த கேள்விகள்லாம் வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பொதுமக்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா, இல்லை ஆடியன்ஸ் வந்து கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் சைட்லேருந்து இந்த கேள்வி வரல. இல்லை வந்து பொலிட்டீஷியன்ஸ் யாரும் வந்து இல்லை ஏன் இந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, அவங்களும் வந்து மேக்ஸிமம் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ் வந்து இதை கேட்குறதில்ல. அப்போ யார்கிட்ட இருந்து இந்த கேள்வி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் அண்ட் மீடியா, இவங்ககிட்ட இருந்து தான் வந்து இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப மனசை வந்து என்ன சொல்கிறது காயப்படுத்துது. ஏன் வந்து இவங்களே வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மாரி செல்வராஜ் இந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து பேசியிருப்பார். அதுக்கு முன்னாடியும் வந்து நிறைய இடங்களில் வந்து பேசியிருக்காரு. இது குறிப்பிட்டு ஒரு 2 பேரை பற்றி மட்டுமே வந்து இந்த எல்லா டாக்ஸுமே வந்துக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு பர்சனலாக தோணுச்சு. மாரி செல்வராஜ், அதுக்கப்புறம் பாரஞ்சித், இவங்க படம்னாலே இப்படி தான்ப்பா இருக்கும். ரஞ்சித் கூட சொல்லியிருந்தார் இந்த சக்ஸஸ் மீட் அப்போ, பாரஞ்சித் படம்னாலே வந்து இப்படி தான் இருக்கும், மாரி செல்வராஜ் படம்னாலே இப்படி தான் இருக்கும், பைசனுக்கு வந்து யாரும் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி தீபாவளி டைமில் வந்து எல்லாராலையும் பேசப்பட்டு வந்துச்சு. நிறைய ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டிங்கே வந்து இந்த படத்துக்கு நடந்துச்சு. எல்லாரும் இதுக்கு போகாதீங்க, டியூடு நல்லாயிருக்கும், டியூடுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனால் டியூடு டேரக்டர் வந்து பயங்கரமாக வச்சு செஞ்சு விட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் சக்ஸஸ் மீட்டில். ஸோ அதே மாதிரி இந்த சாதிவாதியான படங்கள், சாதி வந்து பேசுகிறாங்க இந்த படத்தில், எல்லாரும் சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, இல்லை அடித்தா திருப்பி அடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே குறிப்பிட்டு இவங்க 2 பேரும் பற்றி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு தோணியிருக்கலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூட, ஆமாம் அவங்க எடுக்கிற படம் தானே அந்த மாதிரி இருக்குது, அப்போ அவங்கள தானே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து தோணியிருக்கலாம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரைக்குமே தமிழ் சினிமாவில் ஒரு சாதி பெருமை பேசக்கூடிய படங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாலும் சரி, இல்லை ஒரு சாதி தலைவரை பற்றின படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் சரி வந்துக்கிட்டு தான் இருக்குது. சின்ன சின்ன படங்களாக அது என்ன சொல்கிறது, அதில் ஆர்ட் வைஸ் வந்து அந்தளவுக்கு ஒர்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். இல்லை வேறு வந்து அவங்க சொல்லப்படக்கூடிய கதை, அந்த கதையோட கோரில் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். சொன்ன கதையவே தான் வந்து திருப்பி ஒரு பேட்டர்ன்லேயே தான் வந்து அந்த படங்கள் எல்லாமே இருக்கும். அதை தாண்டி நீங்கள் அதெல்லாம் வந்து ஏன் பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்லி இங்கே யாருமே, ஏன் நீங்கள் சாதி பெருமை பேசுகிற படங்கள்லாம் வந்து ஏன் எடுக்கிறீங்க, இது இப்போ தான் தமிழ் சினிமாவில் இருக்குன்னு இல்லை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் இருக்குது. முன்னாடி இருந்தே வந்து தமிழ் சினிமாவில் இந்த பெருமை பேசும் படங்கள் வந்து எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அப்பையும் சரி இப்போ வரைக்கும் சரி யாருமே வந்து ஏன் இந்த பெருமை பேசுகிற படங்கள்லாம் வந்து நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரியே படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டேரக்டர்ஸை பார்த்து யாரும் கேட்டாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஆனால் இவங்க மேலே மட்டும் இந்த ஒரு விஷயம் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன் என்ன சொல்கிறது ஒடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இதனால் வந்து பிரச்சனைகள் வந்துடும், நீங்கள் மற்றவங்களை வந்து வில்லனாக வந்து போர்ட்ரே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அகைன் இப்போ அமீர் வந்து சொல்லியிருந்தாப்புல இந்த சக்ஸஸ் மீட்டில் பேசும்போதே வந்து என்னென்னா, இந்த விஷயங்கள் வெளியே இருந்தோ இல்லை நான் சொன்ன மாதிரி தான் பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட இருந்தோ இல்லை வந்து பப்ளிக் கிட்ட இருந்தோ இந்த ஒரு விஷயங்கள், இந்த கருத்துக்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா ஒரு லாஜிக் இருக்குது, அவங்க சொல்கிறத வந்து ஏற்றுக்க முடியுது. ஆனால் சினிமா துறைக்குள்ளே இருக்கிற நிறைய பேரே கூட நீங்கள் எப்படி பேசலாம், இது எப்படி நீங்கள் படம் எடுக்கலாம், நீங்களாம் ஏன் இதை பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் வருது. இப்போது எங்ககிட்ட இருந்து ஒரு கருத்து வைக்கிறோம், இது எங்களுடைய கருத்து அப்படிங்கிற மாதிரி வைக்கிறோம், இது எங்களுடைய பொலிட்டிக்கல் பார்வை அப்படிங்கிற மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா எங்ககிட்ட இருக்க ஒரு ஆர்ட் ஃபார்ம், இந்த சினிமாங்கிற ஒரு ஆர்ட் ஃபார்மை அதையும் நாங்கள் சும்மா ஒன்றும் இதுதான்ப்பா நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குப்பையாக இந்த ஒரு ப்ராஜெக்டையும் வந்து எடுத்து கொண்டு வந்து வைக்கல. அதுக்கு பின்னாடி ஒரு கிராஃப்ட் இருக்குது, அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒர்க் இருக்குது. இது ஒரு ஆர்ட் ஃபார்மாக டோட்டலாக அதுக்கு உள்ள ஒரு கதையும் வச்சு உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கிற வகையில் தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறோம்.
அதை பார்த்துட்டு பிடிச்சிருக்கு பிடிக்கல இல்லை ஏன் இதை சொல்கிறீங்க அப்படின்னு வந்து மக்கள் கேட்டாங்கன்னா வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போது சினிமா துறைக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து நீங்கள்லாம் எப்படி இதை பேசலாம் அப்படின்னு கேட்குறது தான் வந்து எனக்கு இது ஆபத்தான ஒரு கேள்வியாக வந்து எனக்கு படுது. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு அதில் எதிர்கருத்து இருக்குது இல்லை வந்து அந்த கருத்தில் வந்து முரண்பாடு இருக்குது அப்படிங்கும்போது நம்மளும் அவங்க எந்த ஆர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஆர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்மளும் அந்த ஒரு எதிர்கருத்தையோ இல்லை அந்த கருத்தில் இருக்கக்கூடிய தவறுகளையோ எல்லாத்தையும் வந்து சுட்டி காட்டலாம். இல்லைனா அவங்கக்கிட்டேயே போய் இது எப்படிங்க இது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதமாக தான் இது இருக்கணுமே தவிர நீங்கள் பேசவே கூடாது இல்லை வந்து நீங்கள் படம் எடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல் வந்து எந்த அளவுக்கு இது நியாயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமீர் அவர்கள் வந்து பேசியிருந்தார். அதே விஷயம்தான் எனக்கும் தோணுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பட்ட வழிகளாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லைனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் தாண்டி வந்தோம். இப்போ இருக்க சமுதாயம் வந்து இந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத காட்டுறாங்களோ என்னமோ. ஏன்னா நிறைய பேர் இப்போ வரைக்குமே வந்து சாதி இப்போல்லாம் யாருங்க சாதி பார்க்குறோம், இப்போல்லாம் வந்து யாருமே பார்க்குறதில்ல, எல்லாருமே வந்து நார்மலைஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்து நிறைய பேரால் பேசப்பட்டிருக்கு. நிறைய பேர் இப்போ வரைக்கும் யாருமே சாதி பார்க்குறது இல்லைன்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில படங்கள்லாம் வந்து வரும்போது ஓ ஆமாம் இருக்குது போல், இன்னும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது போல். இப்போது நான் பைசனை மட்டும் கூட சொல்ல, டியூடையும் சேர்த்தே தான் சொல்கிறேன். டியூட் மாதிரியான இந்த படங்களுக்குள்ளே இவங்க இந்த ஜாதியை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து சமுதாயத்துக்கு இன்னும் தேவைப்படுற விஷயமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் நினைக்கிறேன். இதை பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிற ஆட்களுக்கு நீங்கள் இதை பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா அதை நீங்கள் கேட்டிருக்கணும். இல்லை அதை நீங்கள் கேட்கல ஆனால் நான் இதை மட்டும் கேட்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த வகையில் அதை நீங்கள் கேட்டிங்கனாலுமே வந்து இதை கேட்குறதுக்கு நியாயம் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே அவங்களுக்கு தோன்ற ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கான அந்த ஒரு ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அவங்க சொல்கிற கருத்தில் நீங்கள் முரண்படுறீங்கன்னா எதனால் முரண், அது எதனால் தப்பு அப்படிங்கிறத விவாதிக்கணுமே தவிர நீ பேசவே கூடாது அப்படிங்கிற கருத்து வந்து இல்லை அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் நினைக்கிறேன். ஸோ தமிழ் சினிமாவில் இந்த ஒரு அரசியல் அப்படிங்கிறது இப்போ வரையும் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது கலெக்ஷன் வைஸ் எனக்கு டியூட் 100 கோடி கிராஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறதுமே வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் வந்து பட்டுச்சு. ஏன்னா அது பேசின அந்த ஒரு கோர் கான்செப்ட் என்ன தான் ஃபன்னான வேலை சொல்லியிருந்தாலும் அவங்க பேசின அந்த கோர் கான்செப்ட் அப்படிங்கிறது அந்த ஆணவ கொலையை பற்றி தான். இந்த படமும் 55 கோடி வந்து தாண்டி போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் பேசப்பட்டிருக்க அரசியலை தாண்டி அதோட கிராஃப்ட் அதோட மேக்கிங்கும் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக டிசர்வ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இது ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான விஷயம் தமிழ் சினிமாவுக்கு. இதுக்கப்புறம் ப்ரொடியூசரும் சரி இல்லை ஆக்டர்ஸும் சரி, பெரிய பெரிய சம்பளம் வாங்குகிற ஆக்டர்ஸும் சரி, இந்த மாதிரியான படங்கள் ஓகே இதில் கலெக்ஷன் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணுறதுக்கு ஏன் வந்து தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னா இதில் வருமானம் வருமா இல்லை இது வந்து விலை போகுமா, இந்த விஷயம் வந்து எந்தளவுக்கு வியாபாரம் ஆகும் அப்படிங்கிற ஒரு தயக்கம் வந்து எல்லார் பக்கமும் தமிழ் சினிமாவில் இருந்துகிட்ருக்கு இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வருமானம் நம்ம ஒரு குவாலிட்டியான ப்ராஜெக்ட் கொடுக்குறோம், அது மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ப்ராஃபிட்டாகவும் மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இந்த 2 படங்களும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸும் சரி ஆக்டர்ஸும் சரி ஒரு நல்ல கதை இருந்தால் அதை நம்பி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.